ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்தாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுமா. இங்கேனா ஏதாச்சும் பேசிக்கிட்டு எங்கள் ஹஸ்பண்டு கூட பார்ப்பாங்களா, விளையாடிட்டு அது மாதிரி இருப்பாங்களா. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் தூங்க மாட்டுறாங்க குழந்தைங்களாம். அதனால் சீக்கிரமாக போய் படுத்துடுறாங்க. நானும் அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் ஒரு ரூமில் வந்து படுத்துட்ருப்போம். காலையிலேயே அந்த குருவி சத்தத்தெல்லாம் கேட்கும்போது நல்லா வந்து எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் தையல் அடிக்க வேண்டியது அதையும் அடித்து அம்மா ஒரு புடவெலாம் கொடுத்தாங்க, அதையும் அடிக்க சொல்லி ஏதோ பெட்ஷீட் மாதிரி அடிச்சு கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேன்றதால சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் அண்ணா வந்து செஞ்சுட்ருக்காங்க. அதுவும் விறகடுப்பில். நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே போட்டுடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து எலெக்ஷன் வருதுல, அதாவது பார்த்திங்கன்னா ரோடுலாம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரோடு வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த ரோலர் வந்து அந்த சிமெண்ட்டு கலக்கும் பார்த்தீங்களா, அந்த மிஷின் வந்து கலந்துட்டுருக்கு. அப்படியே வந்து மட்டன் பிரியாணியும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் வாழை இலை தான் எப்பவுமே பிரியாணி செஞ்சாலே வாழை இலை போய் வாங்கிட்டு வந்துடுவாங்களா. வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனியன் தயிர் பச்சடி மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வரகடப்பில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலையில தான் வேணும், அதுவும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு இலை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாவுக்கு மட்டும் இலையில தட்டில் தான் சாப்பிட்ருந்தாங்க. பாப்பா கூட எனக்கு இலையில் தான் வேணும், எனக்கு தனியாக கொடுமா, எனக்கு லெக் பீஸ் இல்லைம்மா, இது சிக்கன் பிரியாணி இல்லைம்மா, மட்டன் பிரியாணி லெக் பீஸ்லாம் கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி. பசங்க எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஜாலியாக 2-3 நாள் விளையாடிட்டு இருந்தாங்க. பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து 1ஆந்தேதி ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே வந்து கிளம்பி வந்துட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸ் கிட்டே வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள், மட்டன் பிரியாணி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் உடனே ஜூஸ் கொடுத்துடணும். ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து உடனே கொடுத்துடணும் பசங்களுக்கு. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கொடுத்தாச்சு. பாப்பா வந்து நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். பாட்டு வச்சாலே அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு போட்டு அதில் இருக்க ஒரு 2-3 ஸ்டெப்பு அவங்க ஆடுவாங்களா, அதை பார்த்து இவங்களும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி விழாக்கெலாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். பை.